பழம்பெரும் நடிகை ஒருத்தவங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த நடிகை, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளாவில் பிறந்தவங்க தான் பொன்னம்மா. இவங்க கவியூர் என்ற ஊரில் பிறந்தனால இவங்களுடைய பெயர் கவியூர் பொன்னம்மா என மாறியது. இவங்களுடைய 12 வயசுலேயே இவங்க பாடவும் ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. நாடக கலைஞராக இருந்த பொன்னம்மா அவங்க 1960ஆம் ஆண்டு சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பொன்னம்மா நடிச்சிருக்காங்க. மோகன்லால், நசீர், மம்புட்டி என பல பிரபல நடிகர்களுக்கு அம்மா, அக்கா, பாட்டி கதாபாத்திரத்தில் நடித்து மலையாள சினிமாவில் மிகவும் பிரபலமானவங்க தான் பொன்னம்மா அம்மா அவங்க. இவங்க கேரளா அரசால் துணை நடிகருக்கான விருது 4 முறை வாங்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான சத்யா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஒரு சில தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களில் எப்படி மனோரமா ஆட்சி நடித்து மிகவும் பிரபலமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பொன்னம்மா அம்மா அவங்க மலையாள திரைப்படங்கள் நடித்து மலையாள சினிமாவில் மிகவும் பிரபலமாக இருந்தவங்க தான். கவியூர் பொன்னம்மா அம்மா அவங்க திரைப்படங்களை தாண்டி பல சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இறந்ததுனால இவங்களுடைய தம்பி வீட்டில் கேரளாவில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கடந்த மே மாதம் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. உடனே மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க. அப்பா தான் இவங்களுக்கு புற்றுநோய் 4th ஸ்டேஜில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்சமயம் சிகிச்சை பலனின்றி பொன்னம்மா அம்மா அவங்க காலமே இருக்காங்க. 80 வயசாகும் பொன்னம்மா அம்மா அவங்க காலமான செய்தி வெளியானது ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் பொன்னம்மா அம்மா அவங்களுக்கு ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.